அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 67. ஓம் 1000 இதழில் அமர்ந்தாய் போற்றிவோம். நம் தலையின் உச்சிப்பகுதிக்கு சகசிராரம் என்றும் பெயர். சகசிரம், அறம் என்ற 2 சொற்களும் சேர்ந்து சகசிராரம் என்று ஆகும். சகசிரம் என்றால் 1000 என்று பொருள். அறம் என்றால் தலம் என்று பொருள். 1000 தாமரை இதழ் தலங்கள் கொண்ட உச்சந்தலை சகசிராரம் எனப்படுகிறது. தலங்கள் என்பது சக்தி வெளிப்படும் பாதைகளை குறிக்கும். உச்சந்தலையில் இருந்து 1000 நாடிகள் கிளம்புகின்றன. அவை 1000 இதழ்கள் போல விளங்குகின்றன. ஆதலின் 1000 இதழ் கமலம் என்று இந்த இடத்தை குறிப்பர். உண்மையில் அங்கு துல்லியமாய் 1000 நாடிகள் இல்லை. எண்ணற்ற என்ற பொருளை குறிக்க 1000 என்ற வார்த்தை பயன்படுகிறது. கணக்கிட முடியாத வகையில் சக்தி சஞ்சரிக்கும் இடம் இது. பொதுவாக சகசிரதலத்தை ஒரு சக்கரமாக கொள்வதில்லை. எனினும் அதுதான் ஆற்றல் வாய்ந்த மையம். எனவே இதனை 7வது என்று கொள்வது மரபு. முதுகுத்தண்டின் அடிப்பாகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் சுருண்டு படுத்தபடி இருக்கும் குண்டலினி சக்தியை விழிக்கச் செய்து படிப்படியாக உச்சந்தலையில் உள்ள சகசிரதலத்தில் உள்ள சிவத்துடன் சேர்ப்பதே குண்டலினி யோகத்தின் லட்சியம். இந்த பிரபஞ்சம் யாவுமே சிவசக்தியின் வெளிப்பாடு. நம் உடம்பும் அவ்வாறே சிவசக்தியின் வெளிப்பாடு. எங்கும் நிறைந்த சிவமும் சக்தியும் நம் வெளி உடம்பிலும் உண்டு, உள் உடம்பிலும் உண்டு. மூலாதாரத்தில் சக்தி குண்டலினி வடிவில் வசிக்கிறாள். சிவன் சகசிரார தலத்தில் இருக்கிறான். குண்டலினி யோகத்தால் இரண்டும் ஐக்கியமடைகின்றன. இந்த அனுபவமே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாகிற அனுபவம். உடம்பில் உள்ள ஆண் கூறும் பெண் கூறும் ஒன்று கூடும் பேரின்ப அனுபவம். நிர்விகல்ப சமாதி நிலையை அடைகிற அனுபவம் அது. ஆணும் பெண்ணும் கூடி பெறுகிற அனுபவம் சிற்றின்ப அனுபவம். நிர்விகல்ப சமாதியில் கிடைக்கிற அனுபவம் பேரின்ப அனுபவம். தலையில் பிரம்ம கபாலம் என்ற மண்டை ஓட்டின் கீழே மெல்லிய ஜவ்வினால் மூடப்பட்டுள்ள மூளை இருக்கிறது. ஏராளமான நரம்புகளால் சூழப்பட்டு 1000 இதழ் தாமரை போல உள்ளது. மின்னல் கொடி போல ஒளி வீசுவதும் சூரியன் சந்திரன் ஆகிய வடிவங்களில் ஒளி விடுவதும் 6 ஆதாரங்களுக்கு மேல் தாமரை காடு போன்றதுமாக உள்ளது சகசிராரம் என்று ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் கூறுகிறார். சதாசிவமூர்த்தி விளங்கும் சிரசில் பின்மூளை சத்தியோஜாதம் எனப்படும். இடப்பக்க மூளை வாமதேவம் எனப்படும். முன்பக்க மூளை தத்புருஷம் எனப்படும். வலப்பக்க மூளை அகோரம் எனப்படும். ஈசான முகம் ஒளிமயமானது. அது தொழிற்பட ஆரம்பித்தால் தலையில் கவிழ்ந்தபடி இருக்கும் 1000 இதழ் தாமரை நிமிர ஆரம்பிக்கும். சித்தம் செயல் இழக்கும். ஆணவம் அகன்று போகும். இந்த நிலையில் ஆன்மா, சிவம், சக்தி ஆகிய மூன்றும் ஒன்றி நிற்கும். சகசிரதலம் எனப்படும் இப்பகுதியை ஒவ்வொரு சமயத்திலும் வெவ்வேறு பெயரிட்டு வழங்குகின்றனர். சைவர்கள் சிவஸ்தானம் என்பர். சாங்கியர் பிரகிருதி புருஷஸ்தானம் என்பர். சிலர் ஹரிஹரஸ்தானம் என்பர். பரமஹம்சஸ்தானம் என்பர். பரமஜோதிஸ்தானம் என்பர். பரபிரம்மஸ்தானம் என்பர். சுழுமுனை நாடிக்கு மேலே சகசிரதலம் இருக்கிறது. அது வெண்மை நிறம் கொண்டது. இத்தாமரை இதழ்கள் கீழ் நோக்கியுள்ளன. குண்டலினி பகுதிக்கு வரும்போது மேல் நோக்கி மலர்கின்றன. வடமொழியில் உள்ள எழுத்துக்கள் 50ம் அவற்றின் சப்தமும் இங்கே 20 முறை 1000 இதழ்களில் சுழன்று சுழன்று வருகின்றன. இத்தாமரை பொகுட்டில்
ஹம்சம் என்ற ஜீவன் உள்ளது. அதன் மேல் பரமசிவமாகவே உள்ள குரு வசிக்கிறார். குருவுக்கு மேலே சூரிய சந்திர மண்டலங்களும் அவற்றின் மேலே மகாவாயுவும் உள்ளன. பிரம்மரந்தரத்திற்கு மேலே மகா சங்கினி என்கிற தேவதை உரைகிறாள். சந்திர மண்டல பகுதியில் சந்திரன் 16 கலைகளோடு அமுத தாரைகளை பொழிந்தபடி இருக்கிறான். சகசரதலம் பற்றி மேலும் பல விவரங்கள் உண்டு. இதனை குரு மண்டலமாகவே சிலர் குறிப்பிடுகின்றனர். சட்சக்கர நிரூபணம் என்ற நூல் இந்த சகசரதலம் பற்றி பல நுட்பமான தகவல்களை எல்லாம் கூறுகிறது. ஓம் சக்தி. சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காருவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.